விசேட செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக் கொள்கின்றோம். ஈரானினுடைய ஆதரவோடு இடம்பெற்று வருகின்ற ஹவுதிகளினுடைய தாக்குதல் மற்றும் அதோடு ஈரானுடைய ஆதரவோடு ஹிஸ்புல்லாக்கள் மறுபுறம், அதே போல் பலஸ்தீனுடைய ஹமாஸ் இயக்கத்தினுடைய தாக்குதல் மறுபுறம் என்று, அதே போல் இன்னும் பல பகுதிகளில் ஊடான தாக்குதல்கள் என்று அவ்வப்போது இஸ்ரேல் மீது நடாத்திய தாக்குதல்கள், அதே போல் இஸ்ரேல் பலஸ்தீனை மேற்கொள்கின்ற அடாவடித்தனங்கள், இவை அனைத்துக்கும் மற்றொரு முடிவு என்ற அடிப்படையில் ஒரு மிக முக்கியமான செய்தியை பிரான்ஸ் ஜனாதிபதி வெளியிட்டிருக்கிறார். அதன் அடிப்படையிலே பலஸ்தீனை தாங்கள் உத்தியோகபூர்வமாக ஏற்றுக்கொள்கின்ற நாள் என்ன என்பது தொடர்பில் அவர் உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கிறார். இதற்கு முன்பும் பல தடவைகள் தாங்கள் பலஸ்தீனை ஏற்றுக்கொள்ளப் போவதாக பலஸ்தீனுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரான் அறிவித்திருந்தார். என்ற போதிலும் கூட அதை பொது உறுதியாக உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கவில்லை. இந்த நிலையில் பல மாதங்கள் கடந்த நிலையில் நேற்றைய தினம் ஒரு அறிவிப்பை அவர் வெளியிட்டிருந்தார். அதாவது தாங்கள் பலஸ்தீனை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய விசேட பொதுக்குழு அமர்வின் போது ஏற்றுக்கொள்வதற்கு தீர்மானித்திருப்பதாக நேற்றைய தினம் அறிவித்திருக்கிறார். அதற்கான ஆவணத்தில் அவர் இப்போது முழுமையாக ஒப்புதல் கொடுத்திருக்கிறார். அது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக தான் இணைந்து கொள்கிறோம். பலஸ்தீனத்தினை தாங்கள் தனி நாடாக இறையாண்மை உள்ள தேசமாக ஏற்றுக்கொள்வதற்கு தீர்மானித்திருப்பதாக நேற்றைய தினம் பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரான் அறிவித்திருந்தார். பிரான்சியர்களினது மொத்த நிலைப்பாடும் இதனோடு ஒத்துப்போவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். பலஸ்தீன மக்களுக்கான சுதந்திர தேசம் ஒன்று உருவாக்குவது தொடர்பில் தான் எழுத்து மூலம் பலஸ்தீன அதிகார சபையினுடைய ஜனாதிபதி மஹமூத் அப்பாஸுக்கு அறிவிக்க உள்ளதாக அவர் இதன் போது தெரிவித்திருக்கிறார். இந்த தீர்மானத்தை தாங்கள் வன்மையாக கண்டிப்பதாக அமெரிக்க மற்றும் இஸ்ரேல் அதிகாரிகள் மற்றும் பிரதமர்கள் ஜனாதிபதி அறிவித்திருக்கிறார்கள். என்ற போதிலும் இதனை தாங்கள் மிக சிறந்த ஒரு முன்னுதாரணமாக வரவேற்பதாக பலஸ்தீனின் ஹமாஸ் அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது. இதேவேளை இதுவரை 194 நாடுகள் என்ற வரையறையில் ஏற்றுக்கொள்ளாத நாடுகள் ஒரு சில இருக்கின்றன. அவைகளும் பிரான்ஸை முன்னுதாரணமாக கொண்டு ஏற்றுக்கொள்ள முன்வர வேண்டும் என்றும் ஹமாஸ் வலியுறுத்தியுள்ளது. இதேவேளை இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு இதனை வன்மையாக கண்டிப்பதாகவும், பலஸ்தீனர்களுக்கு தற்போது தனிநாடு ஒன்று தேவையில்லை என்றும், இஸ்ரேலுக்கு அருகில் இப்படி ஒரு தேசம் வளர்வதனை ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற விதத்திலும் அவர் கருத்துக்களை பரிமாறியிருக்கிறார். இதேவேளை ஐக்கிய அமெரிக்காவினுடைய ராஜாங்க செயலாளர் மார்க்கோ ரூபியோ இதனை தாங்கள் வன்மையாக கண்டிப்பதாக தெரிவித்திருக்கிறார். இதேவேளை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் எதிர்வரும் ஜூலை மாதத்தினுடைய இறுதி பகுதியில் இடம்பெற இருக்கக்கூடிய 2 தேசங்களினுடைய விசேட அமர்வின் போது ஐக்கிய நாடுகள் சபையில் கலந்து கொள்ளாதிருக்க தீர்மானித்திருப்பதாகவும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. எவ்வாறாக இருந்த போதிலும் செப்டம்பரில் தாங்கள் பலஸ்தீனை தனிநாடாக அங்கீகரிப்பது உறுதி என்றும், அது இப்போது முழுதும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுவிட்டது என்றும் பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரான் தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கில் சமாதானத்தின் அவசியத்தை வலியுறுத்தியுள்ள அவர், பிரான்சியர்களும் ஒட்டுமொத்த மக்களும் இதனை சமாதானத்தை சாத்தியமாக்குவதை விரும்புவதாகவும் தெரிவித்திருக்கிறார். சமாதானம் ஒன்றே சாத்தியமானது என்று வலியுறுத்தியுள்ள பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரான் சமாதானத்தை சாத்தியப்படுத்திக் கொள்வதற்கான மற்றொரு முயற்சியாக இதனை கருதுவதாகவும் தெரிவித்திருக்கிறார். பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரானின் இந்த அறிவிப்பை தொடர்ந்து மிக முக்கியமாக இப்போதைய நிலையில் பிரித்தானியா நேட்டோ தேசத்தினுடைய நாடான துருக்கியோடு இப்போது மிக முக்கியமாக விமான ஆயுத கொடுக்கல் வாங்கலில் ஈடுபட்டிருக்கிறது. அதே போல ஜெர்மனும் அதனோடு ஒத்திசைவாக இயங்கி போவதாகவும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையிலே இதனை இஸ்ரேல் பிரதமர் வன்மையாக கண்டித்திருக்கிறார். இது ஒரு தலைவலி பிடித்த செயலாக மாறும் என்றும் அவர் எச்சரித்திருக்கிறார். எவ்வாறாக இருந்த போதிலும் பலஸ்தீனிலே இஸ்ரேல் மேற்கொள்கின்ற நடவடிக்கைகள் இனப்படுகொலை என்ற வார்த்தையை பயன்படுத்திய முதல் தலைவராக துருக்கியினுடைய ஜனாதிபதி ரஜப் தய்யிப் எர்துகான் கருதப்படுகிறார். இந்த நிலையில் நேட்டோ நாடுகளிலே மிக பலம் வாய்ந்த நாடாக கருதப்படுகின்ற அமெரிக்காவினுடைய அணியில் இருக்கக்கூடிய துருக்கி இஸ்ரேலை வன்மையாக கண்டிக்கின்ற ஒரே ஒரு முஸ்லிம் நாடு என்பது மிக சுட்டிக்காட்டத்தக்கது. அவர்களுக்கிடையிலே வர்த்தகம் இருக்கலாம், ஆனால் அவற்றுக்கான ஏற்றுமதிகள் சில போது தடை செய்யப்பட்டிருக்கின்றன, குறிப்பாக ஆயுத ஏற்றுமதிகள். இந்த நிலையிலே பிரான்ஸ் பற்றி நாங்கள் இங்கே விரிவாக ஒரு விடயத்தை பார்க்க வேண்டும். ஆரம்பத்தில் இஸ்ரேலுக்கு ஆதரவாகத்தான் இருந்தது. உலகத்திலே மிக முக்கியமான பகுதிகளை ஆண்ட நாடுகள் வரிசையில் பிரான்சும் ஒன்று. இப்படிப்பட்ட நிலையிலே பிரான்ஸ் தற்போது எடுத்திருக்கக்கூடிய முடிவு மிகவும் வரவேற்கத்தக்கது. குறிப்பாக ஏற்கனவே இஸ்ரேலுக்கான ஆயுத ஏற்றுமதியை பிரான்ஸ் ஜனாதிபதி தடை செய்திருந்தார். இந்த நிலையில் தான் பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரான் இந்த அறிவிப்பு வெளியாகிறது. இமானுவேல் மேக்ரான் பற்றி பார்க்கின்ற போது இமானுவேல் மேக்ரான் வித்தியாசமான ஒரு மனிதர், அதனை அவர் சுட்டி காட்டியிருக்கிறார். அவர்களுடைய செயற்பாடுகள் வரவேற்கத்தக்கது. உண்மையிலேயே ஹமாஸ் அமைப்பு கூறியிருக்கிறது, இது பலஸ்தீன மக்களுக்கான நீதி கிடைப்பதற்கான மற்றும் ஒரு சந்தர்ப்பம் என்றும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். உண்மையில் சமாதானத்தை விரும்புகின்ற அத்தனை உள்ளங்கள்
நாடுகளுக்கும் இது மிகவுமே முக்கியமான ஒரு செய்தியாக மாறி இருக்கிறது. உண்மையில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் இதனை தீவிரவாதத்திற்கு துணை போகின்ற நாடு என்று இப்போது வர்ணிக்க ஆரம்பித்து விட்டார்கள். உண்மையிலே கேவலமாக இருக்கிறது. தீவிரவாதிகளாக இருப்பதே இஸ்ரேலியர்கள் தான். அப்படி இருக்கும்போது துணை போவது என்றால் அவர்களுக்கு அல்லவா ஆதரவு கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு ஆதரவு கொடுப்பவர்கள் வரிசையில் யார் இருக்கிறார்கள்? அமெரிக்கா தானே. அப்படியானால் தீவிரவாதிகள் யார் என்ற கேள்விக்கு விடை கிடைத்துவிட்டது அல்லவா? பிரான்ஸ் ஜனாதிபதி இப்போது குறிப்பாக அமெரிக்க ஜனாதிபதியினுடைய வரி விதிப்பை தொடர்ந்து ஐரோப்பிய நாடுகள் ஏற்கனவே அமெரிக்கா மீது எரிச்சலில் இருக்கின்றன. அதனை வசமாக கொட்டுகின்ற ஒரு சந்தர்ப்பமாக இதனையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் பிரித்தானிய பிரதமர் அவர் கூட எங்களுக்கு தெரியும் அண்மையிலேயே பலஸ்தீனத்துக்கு ஆதரவான சில அதாவது பலஸ்தீனத்துக்கு எதிரான தடை சட்டங்களை பிரித்தானியாவில் கொண்டு வந்திருந்தாலும் கூட இஸ்ரேலினுடைய செயற்பாடுகளை ஆதரித்து அவர்கள் இங்கேயும் அண்மையில் பேசியதாக தெரியவில்லை. ஆகவே ஒரு மிகப்பெரிய ஒரு மறுமலர்ச்சி உலகத்திலே இடம்பெற்று கொண்டிருக்கிறதும் குறிப்பாக ஐரோப்பாவில் இடம்பெற்று கொண்டிருப்பது என்பது மிக தெளிவாக தெரிகிறது. ஆகவே இதனை நாங்கள் மிகவுமே வரவேற்கிறோம். என்ற போதிலும் கூட இஸ்ரேல் இதனை எப்படியும் ஏற்றுக்கொள்ளாது என்பது தெரிகிறது. பிரான்சினுடைய அங்கீகாரம் பலஸ்தீனத்திற்கு கிடைக்கிறது என்பது ஐரோப்பாவில் மிக முக்கியமாக பலஸ்தீன தூதுவராலயம் அமையப் போகிறது. அது மிகப்பெரிய ஒரு ஜனநாயக மறுமலர்ச்சியை, அந்த மறுமலர்ச்சி பலஸ்தீன மக்களினுடைய வாழ்க்கையிலே மலரட்டும் என்று நாங்கள் அன்போடு பிரார்த்தித்துக் கொள்கிறோம். என்றால் ஐக்கிய நாடுகள் சபையிலே மிக பலம் வாய்ந்த நாடுகளில் பிரான்சும் ஒன்று என்பதனை நாங்கள் இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட வேண்டும். தொடர்ந்து மனிதர்கள் அன்பான நேயர்களே.